திமுக எங்களுக்கு கூட்டணி கட்சியாக இல்லாத காலத்திலும் கூட அது எங்களுக்கு தோழமை கட்சி தான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கூட்டணியாக நீங்கள் வந்து வரீங்க, திமுகவும் நீட்டு எதிர்க்கிறான், இவனும் நீட்டு எதிர்க்கிறான், திமுகவும் மும்மொழி எதிர்க்கிறாங்க, இவனும் மும்மொழி எதிர்க்கிறாங்க, பாலிசி டிசிஷனாக இவங்க என்னெல்லாம் எதிர்க்கிறாங்களோ இவங்களும் எதிர்க்கிறாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? அந்த மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் அதிமுகவில். நீங்கள் அப்படி சொல்லாங்க. அந்த அனைத்து இந்தியன்ற வார்த்தையிலே இட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட இந்தியன்ற வார்த்தை எப்போ வருதோ அப்போ இட் பிகம்ஸ் நேஷனல். அது ஓகே சார். எம்ஜிஆர் இருக்கும்போது சரி, எம்ஜிஆர் என்ன சொன்னார்? சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்கிற திமுகவும், நான் போய் ஏன் சங்கராச்சாரியாரை பார்க்கக்கூடாதுன்னு கேட்ட எம்ஜிஆர் ஒன்றா? நான் ஏன் கொல்லூர் மூகாம்பிகைக்கு போகக்கூடாது? கிறிஸ்தவன் சர்ச்சுக்கு போகிறாங்க, முஸ்லீம்கள் மசூதிக்கு போகிறாங்க, நான் ஏன் மூகாம்பிகை போகக்கூடாதுன்னு கேட்ட எம்ஜிஆரும் திமுக ஒன்றா? அயோத்தியில் ராமர் கோயில் அயோத்தியில் கட்டாமல் பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லேயுமா கட்ட முடியும்னு ஜெயலலிதா அம்மா கேட்டதும், இன்றைக்கி ராமர் கோயில் கட்டுறதை விமர்சனம் பண்ணுறதும் ஒன்றா? ரெண்டு எப்படி சார் ஒன்றுன்றீங்க? ரெண்டு ஏன் ஒன்று எப்படி ஒன்று? அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க சார். அவங்க எம்ஜிஆரே சொல்கிறேன், ஜெயலலிதா கூட இப்போ எடப்பாடி அவர்கள் சிஏ எதிர்க்கிறாரு, யூசிசி எதிர்க்கிறாரு, அதிமுக எதையெல்லாம் ஆதரித்ததோ அதெல்லாம் இப்போ எதிர்த்து கொண்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டுக்காக சிஏஏ ஆதரித்து ஓட்டு போட்ட கட்சி அதிமுக. இப்போ எதிர்க்கிறாங்களா சார்? 370 சட்டப்பிரிவை நீக்குவதுக்கு ஆதரித்து ஓட்டு போட்டது அதிமுக இருக்குல்ல. தலாக் முத்தலாக் ஒழிப்புக்கு ஆதரித்து ஓட்டு போட்டது அதிமுக. நான் கேட்குறேன், 370 அந்தஸ்தை நீக்கணும்னு பார்லிமெண்ட்டில் ஜெயலலிதா அம்மா பேசியிருக்காங்களா இல்லையா? ஆமாம் பேசியிருக்காங்க, பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. காமன் சிவில் கோடு வரணும்னு பேசுகிறாங்களா இல்லையா? ஜெயலலிதா அம்மா பேசியிருக்காங்க, ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறப்ப பேசியிருக்காங்க. அப்போ என் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாங்கிறீங்க, அவங்க பேசுனது தான் நிறைவேற்றுங்க நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஒன்றும் இருப்பீங்க சமூக சார். நான் ஆழமாக நம்புகிறேன், பட் கட்சி என்ன சொன்னால் நான் கேட்டுப்பேன், அது வேறு விஷயம். பட் நான் ஆழமாக நம்புறது என்னென்னா, தேர்தல் என்பது நமது செல்வாக்கை நிரூபிக்கிற இடம் இல்லை, உங்கள் பலத்தை காட்டுகிற இடம் தேர்தல் கிடையாது. தேர்தல் என்பது வெற்றியடைய வேண்டிய இடம். எலெக்ஷன் இஸ் தி பிளேஸ் டு வின், நாட் டு ஷோ யுவர் ஸ்ட்ரென்த். எனக்கு வந்து எவ்வளோ பலம் கூடிடுச்சு பாருங்கன்றது. ஏன்னா இந்த கூடுதல் பலம் என்பது எப்போதுமே நிலைத்த தன்மை உள்ளது இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ டெமோக்ரஸியில் ஃபஸ்ட்டு யூ மஸ்ட் ஃபிக்ஸ் யுவர் எனிமி ஃபஸ்ட். அதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் பாடம் வந்து எதிரி யாருன்னு முதல்ல ஃபிக்ஸ். எதிரிங்கிறத திமுக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போனா எதிரி திமுகன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் வந்து அந்த எதிரிக்கு எதிரான ஓட்டுகள் சிதறக்கூடாதுன்றதில் எல்லோரும் பொறுப்போடு செயல்படும். எல்லா கட்சியும் பொறுப்போடு செயல்படும், சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ. அப்படி இருந்து